வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம் யாரை பற்றி பேச போகிறோன்னா, அதாவது மக்களையுமே சப்ஸ்கிரைபருமே அவங்கள நம்ப வச்சு ஏமாத்தின ஒரு பொய்காரியுமே அவங்கள பற்றி பேச போகிறோம். நான் வந்து ஒரு வாய்ஸ் போடுறேங்க. அதாவது இளவரசனால் பாதிக்கப்பட்ட பணத்தை ஏமாந்த ஒரு பெண்ணு பணத்தை திரும்பி வாங்கிட்டாங்க. அவங்க பேசின ரெக்கார்டு கேளுங்க. அப்போ தான் இளவரசன் நடத்திய பண மோசடி பித்தலாட்டங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் திருப்பி லைனுக்கு வரேன். வணக்கம் ப்ரோ. நான் இப்போ தான் வீடியோ பார்த்தேன். ஏன்னா நான் இங்கே வெளிநாட்டில் இருக்கிறதுனால எனக்கு வந்து டைமிங் மாறும். அதனால் நான் இப்போ தான் உங்களுடைய வீடியோ வந்து நான் பார்த்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அமேசானு ஃப்ளிப்கார்ட்டு இதுலெல்லாம் பார்த்திங்கன்னா அது எப்படி சாப்பிட்ணும் என்ன பண்ணணும். இவன் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கான் பாருங்கள். அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இவர் ஃபஸ்ட்டு இந்த மருந்து எங்கேருந்து இந்த டாக்டர் வாங்குறாருன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பான் மாலை போட்டுக்கிட்டு. ரெண்டாவதே வந்துட்டு மாலை போட்டுக்கிட்டு இந்த மருந்து நீங்கள் வந்து எங்கேருந்து வாங்குறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அவர் ராஜஸ்தான்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில்டாக சொல்கிறார். அந்த இது கூட என்கிட்ட இருக்குது, பேப்பர் கூட. நான் வேணால் அது அப்புறமா நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்றேன். அதையும் நாளைக்கு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். இப்போ நான் குரூப்லேயே இப்போ நான் வந்து உங்களுக்கு எடுத்து அனுப்பிடுறேன் பாருங்கள். அவன் வந்து கேட்டான்ல, அந்த மருந்து எப்படி சாப்பிடணும் என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியுமா, இது ஆன்லைன்லேயே போய் கேட்டுக்கங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசினோம் பார்த்தீங்களா. அது வந்து எப்படி சாப்பிடணும் என்ன பண்ணணுன்றதுமே இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. யாருமே வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்பரான டீட்டெயில்ட்டு கொடுக்காம மெயினாக வந்து இதில் போட முடியாது. அந்த ஆன்லைன் ஆப்லெலாம் வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம்லாம் போடவே மாட்டாங்க. அவங்க வந்து எல்லாமே வந்துட்டு ஃபுல் டீட்டெயிலோட தான் கொடுத்துருக்குறாங்க. இவன் வந்து என்னோடய நம்பரை வந்து பிளாக் பண்ணிட்டான். அவன்கிட்ட வந்து நான் அமௌண்ட்டு கொடுத்தது அவனோட மொபைல் நம்பரோடு நான் போட்டிருக்கேன். இது வந்து எல்லாருமே வந்து எதிர்த்து வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்த பணத்தை வந்துட்டு வாங்கணும். அதுதான். ஏன்னா நான் இன்றைக்கி ஒரு ஆள் சொல்லியிருக்கேன், 32 பேர்த்துக்குன்றான், 34 பேருன்றான். வந்து அப்போ வந்து இவன் வந்து எனக்கு ஒரு ஆளுக்காக தான் வந்துட்டு இவன் மருந்து வாங்க போகிறானா? எத்தனை பேர்த்துக்கு வந்துட்டு அவன் வாங்கிட்டு வந்திருப்பான். இப்போ என்னோடய காசில் தான் வச்சப்போ எல்லாத்துக்கும் அவன் மருந்து வாங்கி தரானா? 32 பேர்த்துக்கு சும்மா வாங்கி கொடுத்துருக்கான்றான். அப்புறம் என்னோடய காசை வச்சு தான் அவன் வந்து வாங்கி கொடுத்துருக்கானா? எல்லாமே பொய்யுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் நம்பரவே வந்துட்டு பிளாக் பண்ணிட்டான். அது எப்போ பிளாக் பண்ணான்னு தெரியல. நேற்று சாயந்தரம் வரைக்கும் இருந்துச்சு. சரி, ஏன்னா இவன் எதுவும் மெசேஜ் எல்லாம் போடலையா, என்னைய வந்து அவன் பாருங்க இந்த மருந்து வாங்கியாச்சுன்னு கூட நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் பாருங்களேன். அதுதான் என்னைய வந்து எப்படி நீ முதல் லைசன்ஸோடு வச்சு பண்ணுறியான்லாம் நானும் மறுபடியும் கேட்டிருக்கேன். ஏன்னா மறுபடியும் நான் வந்துட்டு வாய்ஸ் பேச அவன் வந்து இனி ஏதாவது வந்துட்டு போட்டுக்கிட்டே இருப்பான். இருந்தாலும் வந்துட்டு நான் அண்ணா அதுக்கு ஒன்றும் பயப்படுற ஆள் கிடையாது. என்கிட்ட ப்ரூஃபோடு இருக்குது. நான் வச்சு கொண்டு போய் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூட, திருப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் பண்ணுவேன், சென்னையிலையும் கூட ஏன்னா எனக்கு சொந்த ஊருமே திருப்பூர் தான். திருப்பூர் ஸ்டேஷன்லேயே நான் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிடுவேன். இவன் அன்றைக்கி அமௌண்ட்டை மட்டும் திருப்பி கொடுக்காம இருந்து ஏதாவது பண்ணியிருந்தானா நான் கண்டிப்பாக இது பண்ணியிருப்பேன். செகண்ட் டைம் மருந்து வாங்கும்போதும் பார்த்திங்கன்னா 4000 கேட்டான். நான் அது வந்து கணக்கு வந்து அதில் நான் தப்பாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 1600 சொன்னானா. அப்படி பார்த்தீங்கன்னாலும் 2400 ஏமாத்துறான் என்னையா. 4000க்கு வந்து 2400 எக்ஸ்ட்ரா வாங்குறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் வந்து அது என்ன பண்ணிட்டேன், இவன் வந்து 2400 தான் கேட்டிருக்கலான்னு நினச்சிட்டு நான் வந்து அதை மாற்றி சொல்லிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா 1600 சொல்ல போய் தான் அதுக்கப்புறம் நான் கேட்டதுக்கப்புறம் தான் அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணியிருக்கான். இது பொய் தாங்க. இத்தனைக்கும் அவங்க அம்மா பார்க்குது, காயத்ரியுடைய அம்மா வந்து பார்க்குது. எதுக்கு நமக்கு இந்த பொழப்பு? ஹாஸ்பிட்டல் அட்ரஸை கொடுத்துட்டு நீங்களே போய் அவங்கவுங்க பார்த்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு போகலாம்ல. எங்கேயுமே ஹாஸ்பிட்டல் 1000 எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே கொடுக்குறாங்க. ஒரே முட்டை போய் வாங்குறதுக்கு அங்கே கிடைக்கிறதே இல்லை. சரிங்களா, நான் இன்னும் 2-3 பக்கம் சுற்றி அலைஞ்சு 1600 நான் வாங்குறேன். சரிங்களா, ஒரு பேக்கெட்டு. இப்போ நீங்கள் வந்து 1600 சொல்கிறீங்க. அன்றைக்கி நான் வந்து ஒரு 6000 அனுப்புனேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 அனுப்புனா, அப்புறம் ஒரு 1000 கேட்டிங்கன்னு 6000 அனுப்பிச்சி விட்டேன். சரி, 2 பாக்கெட்டு வாங்கினேன், 3200. சரி, 3500 கூட எடுத்துக்கோங்க. அப்படி இருந்தால் 2500 நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கீங்க. மறுபடியும் இன்றைக்கும் நான் வந்து கேட்குறேன், இங்கே 4000 ரூபாய்ன்றீங்க.
அப்போ 1600 1000ன்னு அப்படின்னு பார்த்தாலும் நீங்கள் 800 வாங்குறீங்களா? அதில் ஒரு 2500, இது 800, அது கிட்டத்தட்ட 3300 நீங்கள் வந்து என்கிட்ட வந்துட்டு எக்ஸ்ட்ரா தானே வாங்குறீங்க. நான் பார்க்குறேங்க. ஆனால் இது எனக்கு வந்துட்டு வேற ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு சொன்னாங்க. வந்து நம்ம ஊரில் நாட்டு மருந்து கடையிலே சென்னையிலேயே கிடைக்குது. இது எதுக்கு நீ இவ்வளோ காசு போட்டு இங்கே நீ வாங்குற, அவங்கக்கிட்ட வாங்கின அப்படின்னாங்க. ஆனால் வந்து இதே தான். அது நான் அந்த பாக்கெட்டு கூட நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் நாட்டு மருந்து கடையில் கேட்டாலும் சென்னையிலேயும் அண்ணா இருக்குது. இதுதான் வந்து நீ அவனோட வந்து வாட்ஸ்அப் நம்பர். திருப்பூர்லன்றல, காயத்ரின்னு திருப்பூர்லேயும் சொல்லி வந்துட்டு நீ நாட்டு போட்டிருக்காங்க. மருந்து இதுதான் கடையில் அவங்களோட கிடைக்குது. வாட்ஸ்அப் நம்பர். இது எதுக்கு சரிங்களா? நீ அவங்ககிட்ட அவ்வளோ காசு போட்டு நான் வாங்கினேன்னு மொத்தம் எனக்கு வந்து சத்தம் பார்த்தீங்கன்னா போட்டாங்க. 6000 அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு எப்போ தெரியலை அனுப்பியிருக்கேன்? நவம்பர் அப்படின்னு. 16ஆம் தேதி 5000ம் ரேட்டு அதிகமாக தானே அப்புறம் இருக்குங்க. வந்து 17ஆம் தேதியோ 18ஆம் தேதியோன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஆமாங்க. ரூ. 1000 2500 எக்ஸ்ட்ரா அனுப்பியிருக்கேன். வாங்குனேன்னா, என் வேலைக்கு எடுத்துட்டு போயிருக்கிறேன்லங்க. ஒருத்தர் வேலைக்கு எடுத்துட்டு போனா, அவங்களுக்கு கூலி வேண்டாமா? அவங்க சும்மா வீட்ல எதுவும் செலவுக்கு இருக்காதா சொல்றேன் நானு. இளவரசங்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்க போகிறேன். சரி 3 கேள்வி கேட்குறேன். ஃபஸ்ட்டு இளவரசன் குடிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க பொய்யாரி மனைவி காயத்ரி அம்மையார் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதை எதனால் டெலீட் பண்ணாங்க? அப்புறம் ஏன் டாக்டரோட நம்பரையுமே டாக்டரோட அட்ரஸையும் அந்த பொதுமக்களுக்கு கொடுக்கல? அப்புறம் அந்த பொய்யாரி மனைவி காயத்ரி அந்த பஸ்ஸுலேருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த மருந்தோட விலை வெறும் 1000 ரூபா தான் சொல்லிட்டு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. ஒரே மாதத்தில் எப்படி 2500 5000 வரைக்கும் விலை ஏறிச்சு? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு இளவரசனாலுமே அந்த பொய்யாரி மனைவி காயத்ரினாலுமே பதிலே சொல்ல முடியாது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனையோ வந்து போலி டாக்டர்கள், போலி மருத்துவர்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த டாக்டர் வந்து பொது சேவை தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க அந்த டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது வெறும் 1000 ரூபா தான் அப்படின்னாரு. இவர் 34 பேர்த்துக்கு ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தார், 32 பேர்த்துக்கு ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தார். பித்தலாட்டம் போட்டுட்டு நேற்று வேறு எவனுக்கும் பயப்பட மாட்டேன், ஒண்டி மணி இப்பனுக்கு தான் பயப்படுவேன் அப்படிங்கிறாரு. ஆனால் இத்தனை பேர்த்த ஏமாற்றி வயிறு வாயில் தின்னுட்டு இவங்க வாயெல்லாம் அழுகாமல் இருக்குது பாருங்க. கணவன் மனைவி வீட்டுக்குள்ளே காட்டு மக்களை காப்பாற்றுற, அவங்கள காப்பாற்றுற, இவங்களை காப்பாற்றுறன்ட்டு வீடியோ வெளியிட்டுட்டு, ஆனால் இவங்க போடுற பித்தலாட்டமாக இருக்குங்க. வயிறு வாயெல்லாம் வந்து வளர்த்திட்டு இருக்கிறாங்க. இவங்க அம்மாவுக்கு நல்லா தெரியும், இவங்க அம்மா ஊருக்கு உபதேசம் பண்ணும். ஆனால் இவங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அட்வைஸ் எல்லாம் பண்ணார். இவங்க அப்பா எங்கே போனார்னு எனக்கு தெரியல. இவங்க அப்பா யாராச்சும் பார்த்தா சொல்லுங்கள், அந்த வீடியோ கொண்டு காட்டுங்க. இளவரசனை ஏமாற்றி சம்பாதிச்ச வீடியோ கொண்டு காட்டுங்க. எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க, இவங்க ஃபேமிலிக்கே நல்லா தெரியும். பையன் ஒரு தரங்கட்ட ஒரு மக்களை ஏமாற்றின ஒரு அநாகரிகமான ஆள்னு எல்லாருக்குமே தெரியும். நான் திருப்பி ஒவ்வொரு வீடியோவில் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் ஏமாற்றப்பட்ட பெண்கள் தைரியமாக போய் பணத்தை திருப்பி கேளுங்க. பச்சை போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த ஹாஸ்பிட்டல்லையே 1000 ரூபா தான். அந்த ஹாஸ்பிட்டல்லே இந்த மருந்து வாங்கினாலும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வருமானம் கம்மி தான். ஆனால் அதை விட மோசடி கொள்ளையும் தான் நம்ம பொய்கார இளவரசனுமா பொய்காரி காயத்ரி அம்மையார். அப்புறம் என்னங்கிறாரு அந்த பொண்ணுக்கிட்ட, நான் 1 மணி நேரத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் போட்டால் 15000 ரூபா சம்பாதிச்சிருவோம் அப்படிங்கிறாரு. பச்சை பொய் பேசுகிற இளவரசன் ஒரு உண்மையான ஆம்பளையாக இருந்தால் 1 மணி நேரத்தில் 15000 ரூபா சம்பாதிச்சு காட்டிட்டா 50000 ரூபாய்க்கு நான் செக்கிலி தரேன். பச்சை போய் மக்கள்கிட்ட ஏமாற்றிட்டு, ஆட்டோக்காரங்கிட்ட ஏமாற்றிட்டு எவ்வளோ ஒரு பித்தலாட்டம். இந்த காசாலே இவங்களுக்கு தங்குவேன் அகல பாதாளத்துக்கு போகும். இளவரசனோட கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது, கோர்ட்டில் இருக்குது. இந்த மருந்து மோசடி இல்லை கண்டிப்பாக இளவரசன் வசமாக சிக்க போகிறாரு. அது எந்த வித மாற்றம் இல்லை. தாராளமாக இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதை உழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குதுங்க. ஏமாற்றிட்டு உட்காந்துட்டு, மக்களை ஏமாற்றிட்டு உட்காந்துட்டு நான் வந்து மக்களை காப்பாற்றுறேன், அந்த காப்பாற்றுறேன். கணவன் மனைவி வருங்க 2 பேர் எவ்வளோ ஒரு மோசடி பண்ணிக்கிறாங்கன்னு வருங்க. அந்த பெண் வந்து இதை பற்றி தெரிவிக்கலினா யாருக்கும் எதுவும் தெரியாது. அந்த பெண்ணுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஆனால் இவனை மாதிரி ஒரு ஆளை நான் வந்து எந்த உலகத்துலேயும் நீங்கள் பார்க்க முடியாதுங்க. பாவப்பட்ட மக்கள்கிட்டயே அடிமடியில் கொண்டு கை வச்சுருக்காரு. 1000 ரூபா மருந்து. மக்களோட வீக்னஸ் இவனுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கு. எப்படி இருந்தாலும் குடிச்சிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க, நாம் சொன்னால் வாங்கிக்குவாங்க. அதனால் நம்ம எவ்வளோ விலை கொடுத்து சொன்னாலும் வாங்கிக்குவாங்கன்ட்டு இந்த ஆளோட பித்தலாட்டங்கள்.
ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லலை, ஹாஸ்பிட்டல் நம்பர் சொல்லலை. டாக்டர் கேட்டால் ஃபோன் நம்பர் கொடுக்க வேண்டாம், அது கொடுக்க வேண்டாம். இவன் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் மட்டும் வாங்கலிங்க, ஆன்லைன்லேயும் வாங்கிட்டு இருக்கிறான். கணவன் மனைவி உட்காந்து மோசடி, மெகா மோசடின்னு தான் சொல்லணும். இவனோட மோசடிகளை அம்பலப்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததில்லை. இவங்க அம்மா ஒரு அரசு அலுவலகத்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த அலுவலகத்தில் யாராவது தெரிஞ்சுதா இந்த வீடியோ கொண்டே காட்டுங்க. இவங்க பையனோட பித்தலாட்டங்கள் தெரியணும், மகனோடதுமே மருமகளோடதும் பித்தலாட்டங்கள் தெரியணும். மக்களை காப்பாற்றுறேன், மக்களிருந்து குடியிலேருந்து காப்பாற்றுறேன்னு சொல்லி போட்டு எவ்வளோ ஒரு மோசடி பண்ணிக்கிறேன்னு வரும். 1000 ரூபா மருதை 2500 ரூபா 6000 ரூபா ஆல்ரெடி நேற்றே போட்டிருப்பேன். அந்த பொண்ணு தெளிவாக சொல்லியிருக்குது. அந்த அவங்க வந்து ஃபாரினில் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஜொல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. இளவரசா அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் ஏமாற்றியிருந்தா ஃபுல்லுக்கு மாட்டியிருப்பார், ஃபேமிலியோட கூண்டில் போய் உட்கார வச்சுருப்பார். தெளிவாக சொல்லுதுங்க அந்த பொண்ணு. 6000 ரூபா வாங்கிக்கிறாங்க, 1500 திருப்பி கொடுத்தாச்சு. திருப்பி கொடுத்துட்டு எங்களுக்கு செலவு காசு வேண்டாமா அப்படிங்கிறது. போய் பிச்சை எடுக்கலாம், இப்படியெல்லாம் போய் பிச்சை எடுக்கக்கூடாது. ஆனால் இலவசம் மாதிரி ஒரு ஃபஸ்ட்டான யூடியூப்பரை அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க பாரு, அவங்க சப்ஸ்கிரைபர். அவங்கள சொல்லணும், அந்த ஏமாளி இருக்கிறாங்க பாரு. நேற்று எனக்கு ஒரு புவனான்ட்டுங்க ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருக்குது, உனக்கு அறிவு இல்லையா, நீ வந்து அவனை பற்றி அந்த பொண்ணுக்குள்ள அவங்க அப்பா சுத்தமாக அறிவு மூளை எதுவுமே கற்றுக் கொடுக்கலையாட்டுக்குது. போய் எனக்கு கமெண்ட் பண்ணுவார், இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவா. அப்போ இலவசனோட ஊழல் பணத்தில் அந்த பொண்ணுக்கும் பங்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணும் பேச வச்சு வேடிக்கை பார்த்துருப்பார் இளவரசன். இதில் வேறு பிறந்தநாள் வேறு, மக்களை ஏமாற்றிட்டு இதில் வேறு பிறந்தநாள் வேறு. மக்களை ஏமாற்றிய பணத்தில் தான் இவங்க வெள்ளி கொலுசு, தங்க நகை எல்லாமே வாங்கியிருக்கிறாங்க. நாளைக்கு ஒரு வீடு வாங்கலாம் ஆச்சரியப்படுறதில்ல. ஆனால் இனியும் வந்து இந்த மாதிரியால் நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களை அந்த ஆண்டவனாலுமே காப்பாற்ற முடியாது. நன்றி, வணக்கம்.